டுடேல அஜித்குமார் அவர்கள் பிரத்யேகமா பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல விஜய் பத்தி மட்டும் இல்ல, சிம்ரன், ஜோதிகா, மாதவன் இதையும் தாண்டி பாலிடிக்ஸ் பத்தியும் பேசியிருந்தாரு, ரிட்டைர்மெண்ட் பத்தியும் பேசியிருந்தாரு. ஸோ நடிப்பை நிறுத்திட்டா நான் என்னென்ன பண்ணுவேன்னு போன்ற பல விஷயங்களை பேசியிருந்தாரு. ஸோ ஃபேன்ஸ்க்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களோட லவ் பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அந்த இன்டர்வியூல இங்கிலீஷாவே இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆங்கிலமா வந்தனால தமிழ் டிரான்ஸ்லேஷன் எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எங்கேயுமே ரிலீஸ் பண்ணல. பட் இன்டர்வியூல என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் இருக்கேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். தல அஜித்குமார் அப்படின்னு அன்பா உங்களை அழைக்கிறாங்க. இருந்தாலும் நான் ட்வீட் எப்படி போட்டேன்னா சூப்பர் ஸ்டார் அஜித்குமார் தான் நான் போட்டேன். உடனே உங்களோட ஃபேன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார்லாம் கூப்பிடக்கூடாது, தல அஜித்குமார்லாம் கூப்பிடக்கூடாது, அவரை ஏகே அஜித்குமார்னு கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்குறப்ப, நான் வந்து ரொம்ப பிரைவேட்டான பர்சன், இதையும் தாண்டி நான் நடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்கிட்டேன். அப்படி இருக்கிறப்ப இதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு பட்டப்பேரை சூட்டணும்? முதல்ல என்னால புரிஞ்சுக்க முடியலனாலும் ஆஃப்டர் தட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னை ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித்குமார்னு அன்பா கூப்பிடுங்க, ஆனா இந்த பேர்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பத்மபூஷன் விருது வாங்கினது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப, இது எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருக்கு, எங்க எந்திரிச்சு முழிச்சா எல்லாம் கனவா இருக்குமோன்னு பயப்படுறேன், ஏன்னா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஷாலினி கோலிவுட்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆளு, அவங்களுக்கு வராத படங்களே இல்லை, ஆனா அப்படி இருக்கிறப்ப என்னை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாமே விட்டுட்டு எனக்காக ஒரு பேக் போனா இருந்தவங்க, அவங்கள என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்த மாதிரி நீங்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்றீங்க, இந்த ரேசிங்கோட ஆசை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி ஆக்டிங் எப்படி சார் அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்ற பதில் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து எனக்கு ரேசர் ஆகணும்னு தான் ஆசை, ஆனா ஆக்டிங் எதனால வந்தேன்னா, நான் நிறைய ரேசிங்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன், ஆனா காசு இருக்காது, வீட்டுல கேட்கிறப்ப பினான்சியலா அவங்களும் ஸ்டேபிள் இல்லை, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன வேலை செஞ்சா அப்போ ஒருத்தர் மாடலிங்க்கு வரியான்னு கேட்கிறப்ப சரி காசுக்காக போய் மாடலிங் பண்ணேன், அதுல இருந்து காசு பாக்குறப்ப ஓகே அதை நம்ம ரேசிங்க்கு போடலான்னு நான் அப்படி அப்ளை பண்ணேன். ஆனா ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா போக 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 காசுக்காக அடுத்து பட வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அதுலயும் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஃபைனலி நான் ஒரு ஆக்டராகவும் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ரேசிங்கும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சேன் அப்படிங்கிறது உண்மைதான், ஃபைனலி அந்த ரேசிங்லயும் நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஷாலினி எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஒரு கேள்வி. ஷாலினி என் கூட லைஃப் ஃபுல்லா இருக்காங்க, அதாவது என்னோட ஹெல்த் வெல்த் எல்லா விஷயத்துலயும் கூட இருக்கிறவங்க, என்னுடைய சரிவு என்னுடைய எழுச்சி எல்லாத்துலயுமே இருந்தவங்க. ஸோ என் வாழ்க்கையில நான் படாத கஷ்டங்களே இல்லை, ஆனா அத்தனை கஷ்டங்களும் என் மனைவியும் பங்கேற்றாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் தாண்டி எனக்கு எல்லாமே நேர்மையான பர்சன்ஸ் தான் அமைஞ்சாங்க, நான் பெற்ற குழந்தைங்களும் என் கூட நேர்மையா இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு ரியாலிட்டி செக்னு என்னன்னு தெரியும். ஸோ நான் நடிச்ச படங்கள் பத்தியோ இல்ல வேற எதை பத்தியோ என்ன அப்படிங்கறத மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான். ஸோ என்னோட டீம்மேட்ஸ், ரேசிங் டீம்மேட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாருமே நேர்மையா இருக்கிறப்ப எப்படி வந்து ரைட் டைம் இல்லாம அமையும்? ஸோ கண்டிப்பா ரைட் டைம் ரைட் பிளேஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, லக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பத்மபூஷன் கிடைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வேற என்ன பதில் கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க ஆக்டரா இவ்வளவு பேசியிருக்கீங்க, ஆனா உங்களை மாதிரி ஆக்டரா இந்த மாதிரி ரேசிங்ல கலக்க முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, நான் மட்டும் இந்த விஷயத்த பண்ணலங்க, மாதவனும் எப்படி ஆக்டரா இருந்தாரோ அதே மாதிரி பைலட்லயும் அவர் வந்து ஒரு பெரிய ஆளு, ஸோ அவரோட நான் வந்து ஏரோப்ளைனும் வந்து ஓட்டியிருக்கேன், ஸோ அவரும் இதையும் பண்றாரு, பட் அவரோட பேர் வெளியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேற என்ன கேள்வினா, நீங்க பேன் இண்டியா பிலிம்ஸ்ல நடிச்சிருக்கலாம்ல, ஸோ வந்து அல்லு அர்ஜுன், ராம் சரண் எவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க, உங்களுக்கு இருக்கிற ஃபேமுக்கு நீங்க நடிக்கலாமே, உங்களுக்கு தான் நிறைய மொழிகள் தெரியுமே அப்படின்னு கேட்டப்ப, உண்மைதான் எனக்கு தெரியும் தான், ஆனா பேன் இண்டியா பிலிம் நீங்க இப்பதான் பிராண்ட் பண்றீங்க, ஆனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா இருக்கு. மாதவனோட தமிழ் படத்தை ஹிந்தியில டப் பண்றது, ஜோதிகா, சிம்ரன் இவங்கெல்லாம் போய் பாலிவுட்ல நடிச்சது, அவங்களோட படம் எல்லாம் பாலிவுட்ல வந்தது. ஸோ வந்து பாலிவுட்ல இருந்த படத்தெல்லாம் வந்து தமிழ்ல பண்ணது. ஈவன் பிங்க் படமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அந்த படத்துல நடிச்சிருந்தேன் நேர்கொண்ட பார்வையா. ஸோ எவ்ரிதிங் ஹாஸ் அ பேன் இண்டியா பிலிம். ஒரு படம் பல மொழிகளில் போனா மட்டும் பேன் இண்டியா பிலிம்னு கிடையாது, ஒரு படம் பிற மொழிகளில் எடுத்தாலும் அது பேன் இண்டியா பிலிம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் பாலிடிக்ஸை பத்தி கேட்கும் போது, இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் பாலிடிக்ஸ்ல திடுப்புன்னு குதிச்சிடுறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, இவர் விஜய்னு பேர் எடுக்கல, அவங்களும் விஜய்னு பேர் சொல்ல ஆங்கரும். இவர் சொல்றது என்னன்னா, பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், மொத்த நாட்டையும் அவங்க பார்த்துக்கணும், ஸோ ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கிற அந்த பொறுப்பு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நான் ராஷ்டிரபதி பவன்ல நான் அவார்டு வாங்க போகும்போதே அவ்வளோ செக்யூரிட்டி, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருந்துச்சு, அப்போதான் எனக்கு அந்த பதவியோட வெயிட்டே தெரிஞ்சது.
ஸோ ஒரு பாலிடிக்ஸ்ல இறங்கி மக்களுக்காக போராடுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா இந்தியாவில் கேஸ்ட், ரிலீஜனு அப்படி இப்படின்னு எவ்வளோ வேறுபாடு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் லீடரா சூஸ் பண்ணி அவர் அவர் நாட்டு மக்களை காப்பாத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த விதத்துல எல்லாருமே பாலிடிக்ஸ்ல வராங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் பாராட்டியிருந்தாரு. பட் நான் பாலிடிக்ஸ்ல வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க படத்துல நடிச்சிட்டீங்க, ஒருவேளை ரிட்டைர்மெண்ட் பத்தி அப்படி இப்படி பேச்சு வருது அப்படின்னு கேக்குறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்ப ரிட்டையர் ஆவேன்றது தெரியல, ஆனா ஒருவேளை ரிட்டையர் ஆயிட்டேன்னா, ரேசிங்க்கு அப்புறமும் நான் ரிட்டையர் பண்ணிட்டேன்னா நான் மாட்டுக்கு உலகம் ஃபுல்லா சுத்துவேன். எனக்கு டிராவல் பண்றது அவ்வளவு பிடிக்கும். என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் எவ்வளோ ஒரு முக்கியமானதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட வீட்டுல கேன்சர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒவ்வொரு நொடி எவ்வளவு ப்ரெஷியஸ்ன்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி என்னோட வாழ்க்கையும் அதே மாதிரி அமைச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான படங்கள் என்னென்ன? நிறைய படங்கள் நடிச்சிட்டீங்க, இருந்தாலும் அந்த விருப்பமான படங்கள் சார் அப்படின்னு கேட்கிறப்ப எனக்கு வாலி தான் எனக்கு மனசு தொட்ட படம். ஏன்னா வாலி படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் ரசிகர்களுக்கு என்னை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் எனக்கு வந்துச்சு. உடனே ஆங்கர் சொல்றாங்க கண்டு கொண்டேனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்றப்ப அதுவும் நல்ல படம் தான். பட் வாலி ஈவன் மோர் க்ளோசர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு, பில்லா, அது மட்டும் இல்லாம மங்காத்தா, இது எல்லாமே எனக்கு எடுத்த படங்கள் மாதிரி. ஆக்சுவலி எனக்கு இருந்த நிறைய படங்கள் வேற ஆக்டர் நடிச்சிருந்தா கூட சக்சஸ் ஆயிருக்கும். ஆனா இந்த படங்கள் எனக்குன்னு எழுதுன மாதிரி ஒரு படங்கள். ஸோ என்னைக்குமே என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தன்னுடைய மகன் மகள்கள் பத்தியும், ஷாலினி பத்தியும், தன்னோட ரேசிங் டீம் பத்தியும் பல அனுபவங்களை பகிர்ந்திருந்தாங்க. அவங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அஜித் அவர்கள் ரிட்டைர்மெண்ட் ஆவாரா இல்ல ரேசிங்ல இருப்பாரா, படத்துல நடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. பட் விஜயோட பாலிடிக்ஸ் பத்தியும் பேசியிருந்தாரு, நிறைய ஆக்ட்ரஸை பத்தி ரொம்ப பெருமையாவும் பேசியிருந்தாரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.